அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட மேசராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய் மற்றும் புதனும், தங்களது ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேது பகவானும், தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் மேசராசி என்பவர்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எதிரிகளை அஞ்சும்படியான வெற்றிகளை பெறுவீர்கள். பல தான தர்மங்களை செய்து கொண்டு மனைவி மக்களுடன் இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். சில மேசராசி என்பவர்களுக்கு புதிய வீடுகளை கட்டுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது புகழ் பெருகும். தாங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும். தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சற்று கூடுதல் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில மேசராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் தோன்றும். மீன் பலி தங்களை வந்து சேரும். பொருள் இழப்புகளும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை முதல் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வமும் செல்வாக்கும் பெருகும். சில அன்பர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். சில மேசராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். வெளியூர் பயன்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு வேலையையும் மிகவும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் ரிஷபராசி என்பவர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அளவற்ற பொருள் வரவும் தனவரவும் ஏற்படும். சமுதாயத்தில் தங்களது நிலை நன்கு உயரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வேலை செய்யும் இடத்திலும் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்க பெறுவீர்கள். சில ரிஷபராசி அன்பர்கள் புதிய வீடுகளை கட்டுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க பெறுவீர்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய் மற்றும் புதனும் அமர்ந்து இருப்பதால் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவி இடையே மற்றும் தொழில் கூட்டாளிகளிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு செயலையும் சற்று எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் மேற்கொள்வது நல்லது. பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். பணவரவு நன்றாக இருக்கும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீர்கள். மனைவியால் மகிழ்ச்சி உண்டாகும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை முதல் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண் பலி தங்களை வந்து சேரும். பொருள் இழப்புகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து
இருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் தாங்கள் யாராவது ஒருவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். சில அன்பர்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு கூட செல்ல இயலாமல் தடைகள் உண்டாகும். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உறவினர்களும் உதவிக்கரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு பலத்தை அளிக்கும். புதனை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராசி அதிபதியான புதனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எல்லாம் எளிதில் வெற்றி காண்பீர்கள். தாங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு தங்களை தேடி வரும். சில மிதுன ராசி அன்பர்களுக்கு புதிய தொழில்களை தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில அன்பர்களுக்கு குழந்தை பேரும் உண்டாகும். தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் செவ்வாயும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் மிதுன ராசி அன்பர்கள் தற்சமயம் மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. சில அன்பர்களுக்கு எந்த ஒரு காரியத்தை மேற்கொள்வதாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பொறுமை காப்பது மிகவும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை முதல் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாகன வசதிகள் பெருகும். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானம் வரும். பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் எச்சரிக்கையுடனும் பொறுமையுடனும் கவனத்துடனும் மேற்கொள்வது நல்லது. பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். இதனால் தங்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் பெருகும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகம் ஆகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். காலபைரவர் வழிபாடு தங்களது இடர்பாடுகளை நீக்கும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகள் கிடைக்கும். எதிர்பாராத வகையில் தங்களுக்கு உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சில கடகராசி அன்பர்களுக்கு தொழிலில் மாற்றங்கள் நிகழும். எதிர்பார்த்த பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கப் பெறுவீர்கள். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய் மற்றும் புதனும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. தற்சமயம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுப்பதில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கிடைக்கப் பெறுவீர்கள். நண்பர்களின் மூலமாக பல விதங்களிலும் நன்மைகள் நடைபெறும். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை முதல் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும்.
நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பகைவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வார்கள். செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும். பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். இதனால் கௌரவம் உண்டாகும். வாகன வசதிகள் பெருகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும். வழக்குகளில் முன்னேற்றம் ஏற்படும். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு சந்திராஷ்டமாக இருப்பதால் சில கடகராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித அச்சம் ஏற்படும். வீண்பலி தங்களை வந்து சேரும். பொருள் இழப்பும் உண்டாகும். மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய் மற்றும் புதனும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி அன்பர்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் பெருகும். தாங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும். சில அன்பர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். தெய்வ வழிபாடு கூடும். தெய்வ வழிபாட்டின் மூலம் தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். வேலை செய்யும் இடத்திலும் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்க பெறுவீர்கள். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சிம்மராசி என்பவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. சில சிம்மராசி என்பவர்கள் வேலையின் காரணமாக தங்களது குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை முதல் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நன்கு பலம் பெற்று அமர்ந்து இருப்பதால் ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். பகைவர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு வாகன வசதிகள் பெருகும். கௌரவம் உண்டாகும். மனைவியால் மகிழ்ச்சி ஏற்படும். பொருள் வரவும் தனவரவும் நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். காலபைரவர் வழிபாடு தங்களது துயரை நீக்கும். தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்வது தங்களுக்கு நன்மையை தரும். புதனை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது விருப்பம் போல் தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் வெற்றிகளை பெறுவீர்கள். குடும்பம் மேன்மை அடையும். உறவினர்களிடையே நல்ல நெருக்கமான தொடர்புகள் உண்டாகும். வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. சில கன்னிராசி என்பவர்கள் புதிய வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்யும் இடத்திலும் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களது ஜென்ம ராசியில் கேது பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய் மற்றும் புதனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் தங்களது குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையை மேற்கொள்வதாக இருந்தாலும் அவற்றில் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. யாருக்கும் தற்சமயம் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். வாக்குறுதிகளை அளிப்பதில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. சில அன்பர்களுக்கு கைக்கு எட்டிய தூரத்தில் இன்பங்கள் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாத சூழ்நிலைகள் ஏற்படும். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு நல்ல பண வரவு உண்டாகும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏராளமாக உண்டாகும்.
கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் ஏற்படும். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை முதல் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் 6 குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய்வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். தங்களுக்கு ஏதேனும் வழக்குகள் கோர்ட்டில் நடைபெற்று கொண்டிருந்தால் அவற்றில் தங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்களுக்கு நோயும் கவலையும் உண்டாகும். சில அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எல்லாம் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் தங்களுக்கு இருந்த நோய்கள் படிப்படியாக குறையும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். குரு பகவான் வழிபாடு தங்களது வாழ்க்கைக்கு மேன்மையை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராசி அதிபதியான சுக்கிரனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய் மற்றும் புதனும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும். தாய் மற்றும் மனைவியின் மூலமாகவும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். வாகனங்களாலும் நல்ல வருமானம் வரும். வேலை செய்யும் இடத்திலும் எந்த தொந்தரவும் இல்லாமல் தங்களது பணியினை மேற்கொள்வீர்கள். கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். உறவினர்களிடையே நெருக்கமான தொடர்புகள் உண்டாகும். குடும்பம் மேன்மை அடையும். சில துலாம் ராசி அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு விரயஸ்தானம் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில துலாம் ராசி அன்பர்கள் தங்களது வேலையின் காரணமாக தங்களது குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்க நேரிடும். சில அன்பர்களது அறிவு தீய வழிகளிலேயே செல்லும். சில அன்பர்களுக்கு தீயவர்களுடைய தொடர்பும் அதனால் சில தீமைகளும் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் வழியில் சற்று செலவுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சண்டை போடாமல் அனுசரித்து செல்வது நல்லது. பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில துலாம் ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு உண்டாகும். சில அன்பர்கள் செல்ல விரும்பும் இடத்திற்கு கூட செல்ல இயலாமல் தடைகள் ஏற்படும். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை முதல் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல பண வரவு உண்டாகும். புதிய ஆடைகள் கிடைக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் உண்டாகும். புது நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள். பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏதிலும் துணிவு ஏற்படாது. யாரையும் நம்ப முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் ஏராளமாக பணம் வந்து கொண்டே இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய் மற்றும் புதனும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில விருச்சிக ராசி அன்பர்கள் அதிகாரத்துடன் கூடிய பதவியை அடைவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் உண்டாகும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். செல்வந்தர்களின் நட்புகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புதிய வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி என்பர்கள் எதிலும் பொறுமையுடன்
செயல்படுவது நல்லது. சில விருச்சிக ராசி அன்பர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தாங்கள் விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை முதல் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். அடிக்கடி விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடும். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். 4ஆம் இடமானது வீட்டை குறிப்பதால் ஆறு குளம் கடலோரத்தில் தங்களுக்கு புதிய வீடுகள் அமையும். தாயாரின் வழியில் நல்ல உதவிகள் கிடைக்கும். தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சூரிய பகவான் வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் சுக்கிரனும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராசி அதிபதியான குரு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தனுசு ராசி அன்பர்கள் தற்சமயம் வெல்ல முடியாத பகைவர்களையும் தங்கள் எளிதில் வென்று விடுவீர்கள். மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. சில தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள், வாகன வசதிகள் உண்டாகும். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏராளமாக ஏற்படும். கல்வி பயிலும் மாணாக்கர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய் மற்றும் புதனும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு செயலை மேற்கொள்வதாக இருந்தாலும் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் மேற்கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சில தனுசு ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலை தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை முதல் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி காலை வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்து இருப்பதால் வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு நன்கு உதவி புரிவார். சிற்றின்ப சுகம் நன்றாக அமையும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். திடீர் பணவரவு இருக்கும். பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் அமர்ந்திருந்தாலும் சுமாரான பலன்களையே வழங்குகின்றார். இதனால் சில அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது கௌரவ குறைவு உண்டாகும். சில அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எல்லாம் சிறு சிறு இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் சுப பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும். தாங்கள் செய்யும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்ல மன மகிழ்ச்சிகள் இருக்கும். குலதெய்வ வழிபாடு தங்களது துயரை துடைக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, தங்களது ஜென்ம ராசியில் சூரியன், செவ்வாய் மற்றும் புதனும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் அமர்ந்து இருப்பதால் மகர ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். சில அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க பெறுவீர்கள். இடமாற்றம் மற்றும் தொழில் மாற்றமும் சில அன்பர்களுக்கு ஏற்படும். தேவைக்கு மேலேயே பொருள் வரவும் தனவரவும் உண்டாகும். நல்ல சுகமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த வேலையினால் சில
அன்பர்கள் தங்களது குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். பெண்கள் விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் சுப பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏராளமான பொருள்வரமும் தனவரமும் ஏற்படும். வெளியூர் பயணங்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும். எந்த ஒரு வேலையும் மிகவும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் ஏற்படும். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை முதல் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில மகர ராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களது உடல்நலம் பாதிப்படைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளால் பிரச்சனைகள் நிகழும். பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தாங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில மகர ராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு 2ஆம் இடமான குடும்ப வீட்டிற்கு சந்திரன் வருவதால் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். தன வீடாக இருப்பதால் வீட்டிற்காக செலவு செய்ய நேரிடும். சொத்து சுகம் ஏற்படும். பெயரும் புகழும் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய் மற்றும் புதனும் அமர்ந்து இருப்பதால் கும்பராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் நல்ல முயற்சிகளில் பல வெற்றிகளை பெறுவீர்கள். அளவற்ற பொருள்வரமும் தனவரமும் உண்டாகும். தங்களது குழந்தைகளாலும் இளமங்கையர்களினாலும் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். நல்ல இன்பகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நண்பர்களின் சேர்க்கை அதிகரிக்கும். தங்களது ஜென்ம ராசியில் சனி பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் சில கும்பராசி என்பவர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது நல்லது. சில அன்பர்களுக்கு நெருக்கமான உறவினர்களது பிரிவு ஏற்படும். வேலையின் காரணமாக சில அன்பர்கள் சொந்த ஊரை விட்டு வெளியேற நேரிடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு பொருள் வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். மனைவி மக்களால் மகிழ்ச்சி ஏற்படும். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். சில கும்பராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை முதல் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்து இருப்பதால் ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் ஏற்படும். பந்தயத்தில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வெளிநாட்டு பயணங்களின் மீது ஆர்வம் உண்டாகும். வேலையாட்களின் மூலமாகவும் நல்ல வருமானம் வரும். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கும். பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில கும்பராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளாலும் பிரச்சனைகள் நிகழும். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி பகல் வரை தங்களது ஜென்ம ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். தாங்கள் விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள். சில கும்பராசி அன்பர்களுக்கு மனதில் ஒருவித படபடப்பு இருந்து கொண்டே இருக்கும். விநாயகர் வழிபாடு தங்களது வினைகளை தீர்க்கும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு மேன்மையை தரும். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனராசி அன்பர்களை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய் மற்றும் புதனும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்து இருப்பதால் மீனராசி என்பர்கள் தங்களது வெற்றியால் புதிய பதவியை அடைவீர்கள். சமுதாயத்தில் தங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் முயன்றால் எளிதில் அந்த வேலைகள் முடிந்து அவற்றிலும் நல்ல லாபத்தை கிடைக்க பெறுவீர்கள். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எல்லாம் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். தங்களது ஜென்ம ராசியில் ராகு பகவானும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் பெண்கள் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவையில்லாமல் யாருக்கும் வாக்குறுதிகளை அளிக்க வேண்டாம். மற்றவர்களின் வேலைகளில் தற்சமயம் தலையிடாமல் இருப்பது நல்லது. சில மீனராசி என்பர்கள் தேவையில்லாத உழைப்பிற்கும் தொல்லைக்கும் ஆளாக நேரிடும். எந்த ஒரு செயலையும் கூடுதல் கவனத்துடன்
மேற்கொள்வது மிகவும் நல்லது. பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை வரை தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்திருப்பதால் நல்ல பாக்கியசாலியாக இருப்பீர்கள். செல்வம் குவியும். சங்கீதம், நாடகம் போன்றவற்றில் ஈடுபாடுகள் அதிகமாகும். தாயின் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். சில மீனராசி அன்பர்களுக்கு குழந்தை பேறு உண்டாகும். உறவினர்களும் நல்ல உதவி செய்வார்கள். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை முதல் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி காலை வரை தங்களது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு பொருள்வரமும் தனவரமும் நன்றாக இருக்கும். மனைவி மக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். உன்னதமான பல நல்ல காரியங்களை செய்வீர்கள். வாழ்க்கையில் நல்ல வசதி வாய்ப்பும் கிடைக்கும். சில மீனராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்கும். பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி காலை முதல் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குகின்றார். இதனால் தங்களுக்கு ஏராளமான பொருள் வரமும் தனவரமும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் மூலமாக நன்மைகள் நடைபெறும். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். எந்த ஒரு வேலையை மிகவும் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பந்தயத்திலும் எளிதில் வெற்றி காண்பீர்கள். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யும் நண்பர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலம் பெயரும் புகழும் கிடைக்கப் பெறுவீர்கள். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி பகல் வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதால் சில மீனராசி அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். சில அன்பர்களுக்கு தொலைத்தொடர்புகளால் பிரச்சனைகள் நிகழும். குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான கிரகங்களின் நிலைகள். மகர ராசியில் சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் அமர்ந்தும், தனுசு ராசியில் சுக்கிரன் அமர்ந்தும், மேச ராசியில் குரு பகவான் அமர்ந்தும், கும்ப ராசியில் சனி பகவான் அமர்ந்தும், மீன ராசியில் ராகு பகவான் அமர்ந்தும், கன்னி ராசியில் கேது பகவான் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய ராசிகள். மேசராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை 4:16 வரை சந்திராஷ்டமம் உண்டு. ரிஷபராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அதிகாலை 4:16 முதல் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி காலை 8:43 வரை சந்திராஷ்டமம் உண்டு. மிதுனராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி காலை 8:43 முதல் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் 11:43 வரை சந்திராஷ்டமம் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி பகல் 11:43 முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி பகல் 2:04 வரை சந்திராஷ்டமம் உண்டு. இந்த வாரத்திற்கான விரத தினங்கள். கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வருகின்றது. தை மாதத்திற்கான அமாவாசை திதியானது பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வருகின்றது.